ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ரெஸ்பக்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறையா பிடி சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அடிஷ்னலாக இதையும் ரிஜிஸ்டர் பண்ணி இதுலேயும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குங்களே, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் இதில் இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ரெஃபரல் லிங்க் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஃபரல் லிங்க் என்னென்னு கேட்குறீங்களா? உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட ரெஃபரல் லிங்க் வந்து ஒன்று இருக்கும். அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அது மூலிமா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் போய்ட்டு எப்படி வந்து ரெஸ்பாக்ஸ் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஆட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, நம்மளோட அக்கௌண்ட் பேஜ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு வரும், ஓகேங்களா? இது வந்து என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ். இது நான் ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துட்டேன். இப்போ தான் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஏர்ன் மணி கிளிக் பண்ணுங்கள். ஏர்ன் மணி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு பேலன்ஸ் வந்து இன்னும் 4 ஆட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வாட்ச் வீடியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடுக்கு மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு ஆடு வந்து 5 செகண்ட்ஸ், அதாவது இந்த அமௌண்ட்டில் இருக்கிற ஆடு வந்து 5 செகண்ட்ஸ் தாங்க உங்களுக்கு லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இமேஜஸ் வந்துருக்குங்களா, பிக்சர் வந்திருக்கு. எல்லாமே நேராக இருக்கிற பிக்சராக இருக்கும். ஆனால் அதில் ஒன்று மட்டும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை மறுபடியும் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு வரும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த செகண்ட் இமேஜ் பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது. நல்லா தெரியுதுங்களா? இது எல்லாமே பாருங்கள் நேராக இருக்கும், இது மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த டேப் வந்து இது க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அடுத்த ஆடு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் 5 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாருங்கள் நேராக இருக்கும். இந்த இமேஜ் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இமேஜாக வந்துட்டு இருக்காது. இதில் இருக்கிற எந்த இமேஜ் வேணாலும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரும். நீங்கள் ஆப்போசிட்டில் எது இருக்கோ நீங்கள் அதுதான் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? பாருங்கள், நான் 2 இது கிளிக் பண்ணால், நான் ஆல்ரெடி வந்து மார்னிங் இதை கிளிக் பண்ணேன். ஸோ இது ஹிடன் ஆகிடுச்சு. இப்போவும் பாருங்கள், இப்போ இந்த 2 ஆடை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் இதுவும் ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 0.002 தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அமௌண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது இது ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இது ஒர்க் பண்ணாதான் விட்டுறாதீங்க. இதில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே எவ்வளோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டேட்லேருந்து 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா 50 பைசாலேருந்து 5 ருபீஸ் வரைக்கும், மேக்ஸிமம் 5 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வரலாம். நீங்கள் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். ஆனால் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆடுக்கு 5 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 ருபீஸ் வரைக்கும் இது கிடைக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அவங்க ஆடு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆட்ஸ் 12 ஆட்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் டெய்லியும் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஆட்ஸ் பக்கமாக வரும். நீங்கள் 100 ஆட்ஸ்னால் பார்த்துங்க, ஒரு ஆடுக்கு 50 பைசா மட்டும் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. உங்களால் ஆடு வந்து கிளிக் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு ஆடு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மறுபடியும் இதில் ஆடு வந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ இல்லைங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா, இது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிடிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் தவிர வேறு எந்த சைட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் டெய்லியுமே அதை லாகின் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, ஓகேங்களா? அது வந்து இது நிறைய பேர் இது பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாள் பண்ணுவாங்க, அடுத்த நாள் அப்படியே விட்டுருவாங்க.
ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் டெய்லியுமே லாகின் பண்ணி எல்லா இடமே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.